ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம். 16,108 ராணிகள் உடனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமணங்கள் மற்றும் அவர்களின் சந்ததியினரின் விளக்கம். பிரத்யும்னனின் தோற்றம் மற்றும் ரதி தேவி மற்றும் ருக்மரின் மகளுடனான அவரது திருமணங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், மிதிலேஸ்வர மன்னரே, இப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மற்ற மனைவியர்களின் மங்களகரமான திருமண கதையினை கேளுங்கள். இது அனைத்து பாவங்களையும் போக்கும், புண்ணியத்தை அளிக்கும் மற்றும் ஒருவரின் ஆயுளை அதிகரிக்க சிறந்த வழிபாடாகும். சத்ராஜித் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற யாதவருக்கு சூரிய பகவான் செமந்தக மணியை, செமந்தக ரத்தினத்தை பரிசாக வழங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த மணியை உக்ரசேன மன்னருக்காய் கேட்டார். மிதிலேஸ்வர மன்னரே, சத்ராஜித்து பணத்தின் மீதான பேராசையால் அதை கொடுக்க மறுத்துவிட்டார். ஏனெனில் அது ஒவ்வொரு நாளும் 8 எடை தங்கத்தை தானாகவே விளைவித்தது. ஒரு நாள் சத்ராஜித்தின் சகோதரர் பிரசேனன் அந்த ரத்தினத்தை, அதாவது அந்த மணியை அவரது கழுத்தில் போட்டு சிந்து நதியிலிருந்து வந்த குதிரையில் ஏறி வேட்டையாடுவதற்காக காட்டில் சுற்றித் திரிந்தார். காட்டில் ஒரு சிங்கம் பிரசேனனை கொன்றது. பின்னர் ஜாம்பவான் அந்த சிங்கத்தையும் கொன்று உடனடியாக ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு தனது குகைக்கு திரும்பினார். சத்ராஜித்தின் சகோதரன் பிரசேனன் கழுத்தில் ரத்தினத்தை அணிந்து காட்டிற்கு சென்றான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே அவனை கொன்றார். அதனால்தான் இன்று காலை அவர் சபை மண்டபத்திற்கு வரவில்லை என்ற செய்தியை மக்களிடையே பரப்பத் தொடங்கினார். இறைவனுக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டது. அவர் சில குடிமக்களுடன் காட்டிற்கு சென்றார். மகா மன்னரே, அங்கே அவர்கள் பிரசேனனின் இறந்த உடலையும் அவரது குதிரையையும் வேறொருவரால் கொல்லப்பட்ட சிங்கத்தின் உடலையும் கண்டனர். இதனை கண்டு அவர்கள் சிங்கத்தின் கால் தடங்களை கண்டறிந்தனர். அவர்கள் ஜாம்பவான் குகையினை அடைந்தனர். பின்னர் அங்கிருந்து ரத்தினத்தை எடுக்க பகவான் ஸ்ரீஹரி தானே குகைக்குள் நுழைந்து 28 தினங்கள் போராடி கரடி மன்னன் ஜாம்பவானை தோற்கடித்தார். ராஜேந்திரரே, ஜாம்பவான் அழகான பெண் ஜாம்பவதியையும் ரத்தினத்துடன் பகவான் ஸ்ரீஹரியிடம் கொடுத்தார். பகவான் அந்த பெண்ணுடன் துவாரகைக்கு திரும்பினார். அந்த ரத்தினத்தை அவர் சத்ராஜித்திடம் கொடுத்து களங்கத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார். சத்ராஜித்து தனது செயல்களால் மிகவும் வெட்கம் கொண்டு முகம் குனிந்து பயந்து வாழ்ந்தார். மிதிலேஸ்வர மன்னரே, யாதவ வம்சத்தில் அமைதியை காக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மகள் சத்யபாமாவையும் அந்த ரத்தினத்தையும் பரமபுருஷ பகவானின் பாதங்களில் காணிக்கையாக கொடுத்தார் சத்ராஜித்து. பின்னர் தனது சகோதரர்களிடம் கருணை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உதவ இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றார். மழை காலத்தின் 4 மாதங்களை அங்கேயே கழித்தார். ஒரு நாள் காந்திவதரி அர்ஜுனனுடன் தேரில் ஏறி பகவான் ஸ்ரீஹரி தூய நீர் நிறைந்த யமுனை நதிக்கரையில் வேட்டையாட அலையத் தொடங்கினார். அங்கு காளிந்தி தேவியே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது கணவராக அடைய வேண்டும் என்ற விருப்பத்துடன் தவம் செய்து கொண்டிருந்தார். பாண்டவ அர்ஜுனன் அவர்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு காட்டினார். பின்னர் இறைவன் அவரை தன்னுடன் அழைத்து சென்று இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தார். அங்கிருந்து அவர் துவாரகையை அடைந்து சூரியனின் அழகான மகளான காளிந்தியை முறையாக திருமணம் செய்தார். கலிந்த நந்தினி கிருஷ்ணபத்னி ஆனார். அந்த நேரத்தில் மிகவும் மங்களகரமான விழா விரிவாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அவந்தி மன்னனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் தன் அழகில் மயங்கி போனாள். அவள் பெயர் மித்திரவிந்தா. தேவி ருக்மிணி செய்தது போல முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுயம்பர சடங்கு செய்து மித்திரவிந்தையை ஏற்றுக்கொண்டார். மன்னர் நக்னஜித்திற்கு மக்களிடையே சத்யா என்று அழைக்கப்படும் ஒரு மகள் இருந்தாள். அவளுடைய திருமணத்திற்காக 7 காளைகளை ஒரே நேரத்தில் அடக்கக்கூடிய துணிச்சலான நபருக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று மன்னர் சபதம் செய்திருந்தார். அனைவரின் பார்வையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 7 காளைகளையும் அடக்கி சத்யாவை திருமணம் செய்தார். கேகேயி இளவரசி பத்ராவின் விருப்பப்படி பகவான் ஸ்ரீஹரி அவளையும் தனது இல்லத்திற்கு அழைத்து வந்தார். காளிந்தியைப் போலவே அவர் பத்ராவை சடங்குகளின்படி திருமணம் செய்தார். அரசே,
மன்னன் பிருகத்சேனனுக்கு லக்ஷ்மணை என்ற மகள் இருந்தாள். அவள் அனைத்து மங்களகரமான குணங்களையும் கொண்டிருந்தாள். அவளுடைய சுயம்வரத்தில் மீனை துளைக்க வேண்டும் என்பது நிபந்தனை. இறைவன் மீனை துளைத்து தன்னை தாக்கும் எதிரிகளை வென்று லக்ஷ்மணையின் கரத்தை பற்றினார். 16,100 இளவரசிகள் பூமாசுரனின் நில வரையில் சிறை வைக்கப்பட்டனர். பூமாசுரனை கொன்றதன் மூலம் இறைவன் அவர்களை அவனது சிறையிலிருந்து விடுவித்தார். அந்த அழகான இளம் பெண்களின் விருப்பத்தை கண்டு அவர் அவர்களை தன்னுடன் அழைத்து வந்தார். அதே நேரத்தில் பகவான் தனது மாயை மூலம் அதே எண்ணிக்கையிலான வடிவங்களை எடுத்து வெவ்வேறு மாளிகைகளில் வசிக்கும் இந்த இளம் பெண்கள் ஒவ்வொருவரையும் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படி திருமணம் செய்தார். இவ்வாறு 16,108 அரசிகளுடன் ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 10 மகன்களை பெற்றெடுத்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் தந்தைக்கு சமமான குணங்களை கொண்டிருந்தனர். பீஷ்மகரின் மகள் ருக்மிணியின் வயிற்றிலிருந்து முதலில் தோன்றியவர் பிரத்யும்னன். அவர் மன்மதனின் அவதாரம் மற்றும் அவரது தந்தையைப் போலவே அனைத்து மங்களகரமான குணங்களையும் கொண்டிருந்தார். 10 தினங்களுக்குள் இரக்கமற்ற சம்பராசுரன் என்ற அரக்கன் அவரை குடிசையிலிருந்து தூக்கி கடலில் வீசினார். அங்கு அவர் ஒரு மீனால் விழுங்கப்பட்டார். ஆனால் அவர் மீனின் வயிற்றில் இறக்கவில்லை. அந்த மீன் சம்பராசுரனின் சமையலறையில் வெட்டப்பட்டது. பிரத்யும்னன் அதிலிருந்து வெளியே வந்தான். பின்னர் அங்கே அவரது முன்னாள் மனைவியான ரதி தேவி அவரை பின்தொடர்ந்தார். அவர்கள் வளர்ந்த இளமை பருவத்தை தொடங்கிய போது அவர்கள் தங்கள் எதிரியின் செயலை கண்டறிந்தனர். அரசரே, பின்னர் தனது எதிரியான சம்பராசுரனை கொன்ற பின்னர் அவர் தனது தெய்வீக மனைவி ரதி தேவியுடன் துவாரகைக்கு வந்தார். அவரது செயல் மிகவும் விசித்திரமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனான பிரத்யும்னன் போஜகட நகரத்தின் சுயம்வர தலத்திலிருந்து ருக்மியின் மகளை அழைத்து வந்து துவாரகையில் திருமணம் செய்தார். பிரத்யும்னன் 10,000 யானைகளின் படையை கொண்ட அனிருத்தன் என்ற மகனை பெற்றெடுத்தார். அவர் பிரம்மதேவரின் அவதாரமாக கருதப்பட்டார். அவை இருந்தன. இலையுதிர் காலத்தின் மலர்ந்த நீல தாமரையைப் போல அவரது பிரகாசம் இருட்டாக இருந்தது. இவ்வாறு நான் முழுமுதற் கடவுளின் 4 அவதாரங்களை குறித்தும் அவரது திருமணத்தை குறித்தும் கற்றுக்கொண்டேன். எல்லா பாவங்களையும் அழிக்கும், புண்ணியங்களை வழங்கும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும் சிறந்த வழிமுறையான அவரது மங்களகரமான மற்றும் தனித்துவமான குணத்தை நான் தங்களுக்கு விவரித்துள்ளேன். அரசரே, அடுத்து நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தின் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனைத்து ராணியரின் திருமணத்தின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.